வந்து திரு ராஜேந்தர் சிங் அவர்கள் வந்து தொடங்கி வைத்திருக்கிறார். அது மிக வெற்றிகரமாக மாறி தண்ணீர் விலையில்லா பொருளாக தமிழகத்தில் மாறும் என்று மிக உறுதியாக நாங்கள் நம்புகிறோம். அதற்கான அனைத்து விஷயங்களையும் செய்ய போகிறோம். சட்ட ரீதியாகவும் சரி அல்லது பிரச்சாரம் போன்ற அனைத்து விஷயங்களும் செய்யப்படும். இந்த வரலாற்று முக்கியத்துவம் இந்த நிகழ்ச்சியில் திரு ராஜேந்தர் சிங் அவர்கள் பேசுவதற்கு முன்னால் அவரை பற்றி சில வார்த்தைகள் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். திரு ராஜேந்தர் சிங் அவர்கள் காந்தி மற்றும் வினோபாவின் பூதான் இயக்கத்தின் மூலமாக பாதிக்கப்பட்டு கிராமத்திற்கு சென்று மக்களிடையே வேலை பார்க்கும் ஒரு மன எழுச்சியை பெற்று ராஜஸ்தானத்தை நோக்கி அவர் பயணம் செய்கிறார். ராஜஸ்தானத்திற்கு சென்ற பிறகு அவர் வந்து அடிப்படையில் ஒரு ஆயுர்வேத மருத்துவர். அவர் அங்கு சென்று மக்களுக்கு மருத்துவ உதவி செய்வது, கல்வி பணியாற்றுவது போன்ற விஷயங்களை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே அவர் சின்ன சின்ன கிராமங்களுக்கும் சென்று மக்களுடைய ஊர்கள் எல்லாவற்றையும் பயணிக்கும் போது ஒரு வயதான ஒரு 71 வயது முதியவரை வந்து அவர் சந்திக்கிறார். சொல்லி அவர் வந்து நீங்கள் கல்வி கற்பது எவ்வளோ அவசியம், மருத்துவம் எவ்வளவு சுகாதாரம் போன்றவற்றை பற்றி அவர் மக்களிடையே பிரச்சாரம் செய்கிறார். அப்பொழுது அந்த 71 வயது முதியவர் சொல்கிறார், எங்களுக்கு கல்வியும் வேண்டாம், மருத்துவமும் வேண்டாம், எங்களுக்கு வேண்டியது தண்ணீருக்காக உங்களால் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அது வந்து ஒரு மிக முக்கியமான மனமாற்றத்தை திரு ராஜேந்தர் சிங் அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. அதிலிருந்து அவர் ஒரு தண்ணீருக்கான ஒரு போராளியாக மாறுகிறார். அவர் இன்று காலையிலிருந்து நாங்கள் அவரோடு பல மணி நேரம் பேசி கொண்டிருக்கிறோம். அவர் வந்து ராஜஸ்தானத்தில் பாலைவனத்தில் அந்த தண்ணீர் வந்து எப்படி திரும்பவும் கொண்டு வருவது என்பதை பற்றி மிக ஆழமான ஆராய்ச்சிகள் செய்கிறார். திரும்பவும் கொண்டு வருவது என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்துகிறேன் என்றால் 60-70 வருடங்களுக்கு முன்னால் அதே ராஜஸ்தான பாலைவனத்தில் மக்கள் தண்ணீரை செழிப்பாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்பதை அவர் கண்டுபிடிக்கிறார். குறிப்பாக ஜோஹாத் என்கிற ஒரு கசிவுநீர் கூட்டை சார்ந்த ஒரு அமைப்பு, செக் டேம்ஸ் போன்ற விஷயங்கள், அதாவது சின்ன தடுப்பணைகள் போன்றவை நம்முடைய கலாச்சாரத்திலேயே ரொம்ப ஆழமாக அங்கே இருக்கிறதை அவர் கண்டுபிடிக்கிறார். அதை மறு உருவாக்கம் செய்யும் பணியில் வந்து தொடர்ச்சியாக ஈடுபடுகிறார். குறிப்பாக அந்த ஜோகாத் என்ற கசிவுநீர் குட்டையை ஆழப்படுத்துகிறார். இப்படி பல்வேறு விஷயங்களை அங்கே இருக்கிற ஒரு 100 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள அனைத்து கிராமங்களுக்கும் போய் தண்ணீரை சேகரிப்பதற்கான அனைத்து மலையிலிருந்து வழியக்கூடிய மழை நீரை சேகரிக்க திட்டமிட்டு அனைத்து ஆழ் கிணறுகளுக்கும் தண்ணீர் வர வைக்கிறார். 1 கிணறு 2 கிணறு இல்லை, 1 லட்சம் கிணறுகள். இதையெல்லாம் செய்து முடிக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்றால் 50-60 வருடங்களாக காய்ந்து தண்ணீரே இல்லாமல் போன நதிகள் வந்து மீண்டும் உயிர் பெற்று தண்ணீர் நதிகளில் ஓட ஆரம்பிக்கிறது. 5 நதிகள் ஓட ஆரம்பிக்கிறது. இது வந்து உலகமே ஒரு வியந்து பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக அது மாறுகிறது. அப்புறம் அவருக்கு எண்ணற்ற புகழ் வருகிறது. நோபல் பரிசுக்கு இணையான ஸ்டாக்ஹோம் வாட்டர் பிரைஸ் கிடைக்கிறது, மக்சேசா விருதுகிற பல்வேறு விருதுகளை செய்கிறார். அன்றிலிருந்து நதிகளுக்கான திட்டங்களை பாலிசிஸ் அமைப்பது, வாட்டர் செக்யூரிட்டி ஆக்டை எல்லா இடங்களையும் உருவாக்குவது போன்ற தண்ணீருக்கான ஒரு பிரச்சாரத்தை ஏற்படுத்தும் ஒரு அதிசய தண்ணீர் மனிதனாக இந்தியாவில் கிராமங்களுக்கு சென்று அனைத்து இடங்களுக்கு சென்று தண்ணீர் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுகிறார். இன்று அவர் நம்மிடையே வந்து சில வார்த்தைகள் நம்ம இந்த இயக்கத்தை பற்றியும் தண்ணீரை பற்றியும் அவருடைய பணியை பற்றியும் பேச இருக்கிறார். அவர் பேசுவதை நம்மளுடைய அண்ணன் உதயகுமார் அவர்கள் மொழிபெயர்ப்பார்கள். அவர்கள் மொழிபெயர்த்து முடித்ததுக்கு பிறகு உதயகுமார் அண்ணனின் உரையும் இடைபெறும். அவர்கள் ஒரு 7:30 மணிக்கு ட்ரெயின் செல்வதால் இது எல்லாமே ஒரு 7 மணிக்குள்ளே முடியணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஐ ரெக்வெஸ்ட் டாக்டர் ராஜேந்தர் சிங் டு ஸ்பீக் a few words about his journey in water. Vanakkam. If I can speak in Tamil, so I really enjoy. But you know, I can't speak in Tamil. And English is not my language. I never like speaking in English. But my friend of Chennai, they say, no, today you speak in English. So very difficult to me. But yes, I will try and I can speak in English. English is not my language of my heart. English is only language for my brain. When I can try and I can speak you.
Friends, I feel this forum is a pupils water platform where the people come and discuss the real problem today. What is the problem for Tamil Nadu? So my water warrior friends and on the dais, Mr. Srinivas, my friend Alingo and Uday Kumarji and Nakiranji, dosto. Today I know that the pupils of the Tamil Nadu is really fortunate because you have a big ocean, big source of water, and you have more than 900 mm annual rainfall in your state and very good soil. But why your state is fighting for water? The Kaveri, Malpraya and other so many conflict in your state because you are really fortunate of God. If someone very fortunate and they have lot of water, so they are not worried about water. You know where I came? I came from Rajasthan. Hardly 200 mm rainfall there. And the population density not like water you have. My population density equally like Tamil Nadu. But what is the way we are surviving scarce water? When I start the work in 85, the pupils of the village is displaced and no water drinking, no water for agriculture, no water for industry. So our community join hand and they start the capture of clouds and catching the water and putting the underground aquifer. And they control the evaporation loss. Because they control the evaporation loss and they are doing without any support of the government and without any support of any contractor and corporate, the community doing the conservation. So they make some discipline. They make a crop pattern and rain pattern link and what type of the crops they are growing where no need the much water. So there is flowing 7 river. So now our people come back to the villages and they are doing agriculture. My 7 river Arvari, Ruparel, Sarsa, Bhagani, Jajwali, Sabi and Maheshwara, now perennial river, before dry and dead river. So where the community doing really decentralized water management, they get success, there the water. Where community is not doing and just looking to the government and looking corporate, there is suicide for water. You know, the 40% dam in Maharashtra, but the biggest number of the suicide for water in Maharashtra. Why? After the independence, all mostly agriculture minister come from the Maharashtra and they are taking money from the center for the dams and they construct the irrigation big dams, 40% of this country. But today, the people is suicide. So money is not giving the water. And your government is not giving the water to you. So why you are doing? Why I am saying the government is not giving the water to you? Because today our democracy in the hand of the corporate and contractors. When your democracy is not in the hand of the people
and your democracy going in the corporate and contractors, so they are doing the benefit for them. So today this is the scenario. So your government is not bothered about your water. Your government only the bother about the contractor and corporate. They are bothered about the market of the corporate. Where increase the water market in Tamil Nadu? And which city can increase and which city can purchase the drinking water, the bottled water? So they are doing privatization. My dears, today I came from the World Water Forum, Korea. This is the 7th World Water Forum. The World Water Forum is the ministerial forum, activist, water warriors, academia. I know the first forum in 97, first forum in Morocco. I participate that first forum in 97. That time the community decides something on water right in this forum. That is the final decision. Yesterday this forum is completed. What corporate decide, this is the declaration of the forum. You understand what I am saying? Today, everywhere the legal framework, policy and decision and dialogue, all controlled by the big corporate. So in World Water Forum, declaration in the favor of the water market and the water privatization. The lot of civil society and citizen forums against of the privatization of the water. But now no impact on the ministerial process. So what we can do? If we can do and we can start where we are living, where the water is flowing and water is going and dirty, so we can make some community decision and some community mobilization and create the awareness and control the resource by community. And we can really, if we start in Chennai, so that is very good. The Chennai is more appropriate place where you can start a pupils movement for communitization of water, and you can stop the privatization of the water here. So if you can start a movement today against the privatization of water, so the doctors, medical doctors, corporates and companies, they are saying, yes, bottled water is safe. So where you are going, you take one bottled water and you drink. But you know the bottled water is not safe. Mostly the bottled water plant near the industrial area, and the pollution, industrial pollution, the lot of pollutions come with that water. I fight against the Coca-Cola company in Rajasthan, and no company in my river basin today, they all go out. So if you can start something here, and today you can start a peace march for water right, the water for all, and the water community right. So I feel you get success in next some time. Democratic process taking some time,
But friends, I can assure you, if you really start the process from heart and commitment, you get success. So if today you really start something for the community right on water and no privatization of water, we start the communitization of water. No linking of the river, we link our heart and brain with river. If we can start some real open heart, we get success. Thank you. அன்பார்ந்த தோழர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். ஒரு ஆங்கில கவிதை நினைவுக்கு வருகிறது. ராபர்ட் ப்ரௌனிங் எழுதியது என்று நினைக்கிறேன். நான் எம்ஏ ஆங்கிலம் படிக்கும்போது படித்த ஞாபகம். வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர், நாட் அ ட்ராப் டு ட்ரிங்க். கடலிலே பயணம் செய்து கொண்டிருந்த ஒருவர் தன்னை சுற்றிலும் பார்க்கிறார். எங்கே பார்த்தாலும் தண்ணீர், ஆனால் குடிப்பதற்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை. இந்த பூமியை சுற்றி கிட்டத்தட்ட 75% அளவு தண்ணீர் நிறைந்திருக்கிறது. வெறும் 25% நிலப்பரப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் இன்றைக்கு தண்ணீரை பற்றி இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து பேச வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். நண்பர் சீனிவாசனும் நண்பர் நக்கீரன் அவர்களும் அழகாக குறிப்பிட்டார்கள். இப்படி ஒரு நிலைமைக்கு நாம் வருவோம் என்று 25 ஆண்டுகளுக்கு முன்னால் கூட நினைத்திருக்க மாட்டோம் என்று சொன்னார்கள். மிகவும் நிதர்சனமான உண்மை. நான் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வருகிறேன். என்னுடைய தாத்தாவோடு நான் வயலுக்கு போவதுண்டு. என்னை அழைத்து செல்லும் போது என்னுடைய தாத்தா கடைகளிலிருந்து ஏதாவது உணவு பொட்டலம் வாங்கி கொண்டு என்னையும் அழைத்து செல்வார். அவர் வயலிலே இறங்கி வேலை செய்து கொண்டிருப்பார். நான் வரப்பிலே கொடையும் பிடித்து கொண்டு அமர்ந்திருப்பேன். என் மீது வெயில் படக்கூடாது என்று கொடையை விரித்து என்னை உட்கார வைத்திருப்பார். அவர் வேலை செய்து முடித்துவிட்டு வந்தவுடன் முக்கியமான கட்டம், அதற்காக நான் காத்திருப்பேன். அந்த வயல் வரப்பிலே உட்கார்ந்து சாப்பிடுவோம். அந்த வயல் வரப்பை தொட்டு ஓடிக்கொண்டிருக்கிற கால்வாயிலே கையை முகத்தை கழுவிவிட்டு வரப்பிலே உட்கார்ந்து சாப்பிடுவோம். சாப்பிட்டு விட்டு மீண்டும் அந்த கால்வாய்க்குள்ளேயே இறங்கி நின்று 2 கையையும் வைத்து அந்த தண்ணீரை விலக்கிவிட்டு அந்த கைகளால் தண்ணீரை மொண்டு குடிப்போம். எந்த பிரச்சனையும் வந்தது கிடையாது. என்னுடைய 21வது வயதில் நான் எத்தியோப்பியாவுக்கு பள்ளி ஆசிரியராக வேலைக்கு சென்றேன். ஆப்பிரிக்க நிலைமை நம்மை விட 100 மடங்கு அவலமானது. தண்ணீருக்காக அந்த மக்கள் படுகிற அவலத்தை உண்மையிலேயே வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. நான் திக்ரை என்கிற மாநிலத்திலே பணியாற்றுவதற்கு பணிக்கப்பட்டேன். மிகப்பெரிய வறட்சியும் பஞ்சமும் நிலவுகிற ஒரு மலைப்பாங்கான பகுதி. தண்ணீர் என்பது தங்கத்தை விட அபூர்வமானது. மக்கள் நீண்ட தூரம் நடந்து சென்று தண்ணீர் கொண்டு வருவார்கள். நாங்களெல்லாம் வெளிநாட்டு ஆசிரியர்கள் என்பதால் எங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக குழாய் தண்ணீர் வந்து கொண்டிருந்தது. அந்த மக்கள் தண்ணீருக்காக படுகிற பாடு உண்மையிலேயே விவரிக்க முடியாத ஒன்று. தண்ணீருக்காகத்தான் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காலையில் எழுந்ததும் தண்ணீரை தேடி அலைவதும், தண்ணீரை கண்டுபிடித்து தண்ணீரை கொண்டு வருவதும், அந்த உணவு தயாரிப்பதும் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பங்காக இருந்தது. அந்த ஊரிலே நான் 6 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக வேலை பார்த்தேன். 2வது ஆண்டே மிகப்பெரிய வயிற்று நோய்க்கு ஆளாக்கப்பட்டேன். காரணம் தண்ணீர். நண்பர் புகழேன் நண்பர் நக்கீரன் அவர்கள் இங்கே பேசும்போது சொன்னார், புட்டி தண்ணீருக்காக அலைகிறவர்கள் என்று. அதில் நான் மிக முக்கியமான ஆள். எங்கே போனாலும் தண்ணீர் குடிக்க மாட்டேன். இப்போ இதுதான் அந்த பூவலக நண்பர்கள் சுந்தரராஜன், வெற்றி செல்வன், இவங்கெல்லாம் என்னை சதித்திட்டம் பண்ணி என்னை கொண்டு வந்து கார்பரேட் தண்ணி குடிக்க வச்சிருக்கிறாங்க. உங்கள் ஊர் தண்ணியை எங்கே போனாலும் தண்ணியை திருப்பி ஒரு 2-3 தடவை கேட்டு இது நல்ல தண்ணி தானே, பாதுகாப்பாக வீடுகளுக்கு போனால் கூட தண்ணி கொடுத்தாங்கன்னா இது கொதிக்க வச்ச தண்ணியா அல்லது வேற என்ன பண்ணீங்க, இது எங்கே உள்ள தண்ணின்னு கேட்டு தான் குடிப்பேன். அந்த அளவு மிகப்பெரிய, அங்கே மருத்துவ வசதி கிடையாது. நான் இருந்த ஒரு சின்ன கிராமத்திலே
எந்த மருத்துவ வசதியும் கிடையாது. அங்கே இருந்து 80 கிலோமீட்டர் தாண்டி ஒரு கிராமத்துக்கு இன்னொரு கிராமத்துக்கு போக வேண்டும். அப்படி போக முடியாது. காரணம், மிலிட்டரி கான்வாயில் தான் போக முடியும். கொரில்லாக்கள், டிகிரை பீப்புள்ஸ் லிபரேஷன் ஃப்ரண்ட் கொரில்லாக்கள் அந்த பகுதியை பிடித்து வைத்திருந்தார்கள். எனவே உயிருக்காக தண்ணீரினால் மிகப்பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டேன். உயிர் போராட்டம் நடத்தித்தான் நான் அங்கிருந்து வெளியேற முடிந்தது. அன்றிலிருந்து இன்று வரை தண்ணீரை கண்டு நான் பயப்படக்கூடியவன். அருமையாக சொன்னார், தண்ணீரை கண்டு புட்டி தண்ணீருக்காக அலைகிற முட்டாள்கள் என்று. அந்த முட்டாள்களில் முதன்மையானவன் நான். இந்த தண்ணீருக்காக இவ்வளவு பெரிய ஒரு அவலத்தை நாம் சந்திப்போம் என்று நான் ஆப்பிரிக்காவில் வைத்து நினைத்தது கிடையாது. நான் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு முன்னால் தண்ணீரை ஒரு பொருட்டாகவே மதித்தது கிடையாது. All took for granted. தண்ணீர் எங்க போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனா இன்றைக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து திரும்பி வரும்போது அந்த அவலம் இங்கேயும் துவங்கி இருப்பதை நான் கண்ணுற்றேன். இன்றைக்கு தண்ணீரை பற்றி நாம் ஒரு மாநாடை நடத்துகிற அளவுக்கு இன்றைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தினுடைய நிலை அண்டை மாநிலங்களிடமிருந்து தண்ணீருக்காக போராட வேண்டிய ஒரு நிலைக்கு நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். அனைத்து மாநிலங்களோடும் நமக்கு பிரச்சனை இருக்கிறது. காவிரி தண்ணீர், முல்லை பெரியாறு தண்ணீர், நெய்யாறு இடதுகரை சேனலில் தண்ணீர் விடு என்று கேரளாவோடு போராட்டம். இங்கே கிருஷ்ணா நதி நீர், பாலாறு தண்ணீருக்காக ஆந்திராவோடு போராட்டம். இப்படி அண்டை மாநிலங்களோடு தமிழர்களுக்கான மிக முக்கியமான பிரச்சனையாக தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. மற்றவர்களிடம் தண்ணீருக்காக, தண்ணீர் உரிமைக்காக போராடுகிற நாம் நம்முடைய நீர்நிலைகளை எப்படி கையாண்டு கொண்டிருக்கிறோம் என்பதை பார்த்தால் உண்மையிலேயே நிலைமை மிக மோசமானது. இந்த தண்ணீர் உரிமைகளை நாம் விட்டுவிட வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் மற்றவர்களோடு சண்டை போடுவதற்கு முன்னால் நம்மிடம் இருக்கிற இந்த நீர் ஆதாரங்களை நாம் எப்படி பேணி பாதுகாக்கிறோம், அந்த கேள்வியை நாம் கேட்பதே கிடையாது. காரணம், மற்றவர்களை திட்டுவதும் மற்றவர்களிடம் குறை காண்பதும் மிக எளிதான ஒரு வழியாக இருக்கிறது, உபாயமாக இருக்கிறது. மற்றவர்களிடம் நம்முடைய உரிமையை கேட்பதற்கு முன்னால் நாம் பெற்றிருக்கிற வளத்தை பேணி பாதுகாப்பது எப்படி, அந்த வளத்தை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, இந்த வளங்களை நம்முடைய அடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு செல்வது எப்படி என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டும். We have to put our house in order. மழைநீர் தேக்கம் என்று தமிழக அரசு ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திட்டம் கொண்டு வந்தது. தமிழகத்திலே எத்தனை பேர் அந்த திட்டத்தை முழு முனைப்புடன் செயல்படுத்தினோம் என்றால் மிக மிக குறை. என்னுடைய வீட்டிற்கு ஒரு கொத்தனார் வருகிறார். நகர்மன்றத்திலே இப்படி ஒரு நிபந்தனை விதித்திருக்கிறார்கள், உங்கள் வீட்டிலும் நாங்களே செங்கல் கொண்டு வந்து வைத்து புகைப்படம் எடுத்து அதை தந்து விடுவோம், நீங்கள் நகர்மன்றத்திலே கொண்டு சமர்ப்பித்து உங்களுடைய தண்ணீர் இணைப்பை பெற்றுக்கொள்ளலாம், அப்படி செய்யலாமா என்று கேட்டார். நான் சொன்னேன், அடைய மடையா, இப்படி செய்வது அரசாங்கத்தை ஏமாற்றுவதற்காக அல்ல, எனக்காக, என்னுடைய குழந்தைகளுக்காக நான் செய்வது இந்த மழைநீர் சேகரிப்பு. அதை செய்தே தீர்வோம். உனக்கு தருகிற 300 ரூபாய் அல்ல 3000 ரூபாய் ஆனாலும் பரவாயில்லை, அதை தோண்டி செய்து விடுவோம் என்று நான் செய்தேன். இதே போல அத்தனை பேரும் நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். மழைநீர் சேகரிப்பு மிக முக்கியமான ஒரு போராட்டமாகவே எடுத்து நடத்தப்பட வேண்டி இருக்கிறது. நம்முடைய மாநிலத்திலே பெறுகிற மழையை இழந்து விடுகிறோம், இருக்கிற நீர்நிலைகளை அழித்து விடுகிறோம். எங்கே பார்த்தாலும் ஆக்கிரமிப்பு, விளைநிலங்களெல்லாம் வீட்டு நிலங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. வீட்டு நிலங்களாக மாறிய பிறகு விளைநிலங்களின் அருகே இருந்த நீர்நிலைகள் எல்லாம் பேருந்து நிலையங்களாக, ரயில் நிலையங்களாக மாறிவிடுகின்றன. தண்ணீர் பிரச்சனை யார்? பிரச்சனை காவிரிக்காரன், கர்நாடகக்காரன் என்று நாம் மற்றவர்களை சுட்டிக்காட்டி கொண்டிருக்கிறோம். நேற்று கர்நாடக மாநிலத்திலே ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள் கர்நாடக அமைப்பினர் சிலர். அந்த போராட்டம், தண்ணீர் வேண்டும், எங்களுடைய உரிமையை விட்டுக் கொடுக்க கூடாது, மேகத்தாட்டிலும் ராசி மணலிலும் அணை கட்டக்கூடாது, காவிரி நதிநீர் எங்களுக்கு வேண்டும் என்று நாம் நடத்திய போராட்டம் இந்த போராட்டத்தை போல ஒரு 50% கூட வெற்றி அடையவில்லை. நம்முடைய நிலைமையை யோசித்து பாருங்கள். தண்ணீர் தரமாட்டோம் என்று சொல்கிறவன் அவ்வளவு ஒரு வெற்றிகரமான போராட்டத்தை நடத்தி காட்டுகிறான். உயிருக்காக போராடி கொண்டிருக்கிற, இந்த தண்ணீர் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிற நாம் அப்படி ஒரு சக்திமிக்க போராட்டத்தை நடத்த முடியவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது தமிழினுடைய அரசியலிலே எப்படிப்பட்ட நிலை நிலவுகிறது. தமிழ் மக்கள் மத்தியிலே தண்ணீருக்கான இந்த
விழிப்புணர்வு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை பற்றி ஏராளமாக பேசலாம். இலக்கியங்களிலே காதல் பற்றி பேசுவதற்கு அடுத்தபடியாக தண்ணீரை பற்றித்தான் பேசியிருக்கிறார்கள். அகநானூறு புறநானூகாரத்திலே தொடங்கி நம்முடைய நவீன தமிழ் இலக்கியம் வரை தண்ணீர் பாடப்பட்டிருக்கிறது, பேசப்பட்டிருக்கிறது. அண்மையிலே ஒரு புது கவிதை படித்தேன். காவிரியை சுற்றி பார்க்க சென்றேன், கையில் மினரல் வாட்டருடன். அந்த அளவு நம்முடைய நிலைமை இன்றைக்கு மோசமாகி இருக்கிறது. நளிர்மணி நீரும் நயம்படு கனிகளும் குளிர்போன் தென்றலும் கொழும்பொழிர் பசுமையும் வாய்ந்து நன்கிலகுவை வாழிய நற்றமிழ் வாழிய தாய் திருநாடு என்று பாரதியார் பாடினார். முதலிலே சொல்வது நளிர்மணி நீரும், அந்த நீரின்றி அமையாது உலகு என்று சொன்னார் திருவள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு. தண்ணீர் இல்லாமல் ஒரு நாள் நம்மால் இங்கே உயிர் வாழ முடியாது. அப்படியானால் அந்த தண்ணீரை நாம் எப்படி போற்றி பாதுகாக்க வேண்டும்? தாயை கழித்தாலும் தண்ணீரை கழிக்காதே என்று எங்கள் பகுதியிலே சொல்வார்கள். தென் தமிழகத்திலே தாயை உதாசீனப்படுத்தினாலும் கூட தண்ணீரை உதாசீனப்படுத்தக்கூடாது. இன்றைக்கு நிலத்தடி நீர் கீழே போய் கொண்டிருக்கிறது, கடல் நீர் உள்ளே புகுந்து கொண்டிருக்கிறது, தண்ணீரெல்லாம் உப்பு நீராகி கொண்டிருக்கிறது. இருக்கிற கொஞ்சம் தண்ணீரையும் பன்னாட்டு நிறுவனங்கள் பெப்சி கோலா கம்பெனிக்கும் கொக்கோ கோலா கம்பெனிக்கும் தாரை வார்த்து விடுகிறார்கள். விவசாயம் அழிக்கப்படுகிறது. விவசாயம் தொன்று தொட்டு நடந்து கொண்டிருந்த காவிரி படுகையிலே மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். காவிரி நதிநீர் திட்டத்தை அங்கே அணைகள் கட்டி தடுத்து நிறுத்திவிட்டால் காவிரி படுகையிலே விவசாயத்திற்கு தண்ணீர் இருக்காது. விவசாயிகள் குடிபெயர்ந்து போய்விடுவார்கள். அந்த பகுதியிலே நாம் மீத்தேன் எடுக்கலாம், நிலக்கரி எடுக்கலாம். தஞ்சை மாவட்டத்திலே, திருவாரூர் மாவட்டத்திலே, நாகப்பட்டினத்திலே, சிவகங்கையிலே என அந்த பகுதியை தொழில் வளமிக்க மண்ணாக பகுதியாக மாற்றிவிடலாம். விவசாயம் தேவையில்லை. நாட்டினுடைய பிரதமரே சொல்கிறார், விவசாயம் வேண்டாம், சேவைத்துறைக்கு போங்கள். அது என்ன சேவைத்துறை? ஏர்போர்ட்ல டாய்லெட் கழுவுறது, ஏர்போர்ட்டை சுத்தம் பண்றது, இதுதான் சேவைத்துறை. விவசாயம் வேண்டாம். விவசாயத்துக்கு என்ன பண்ணுவது? உணவுக்கு என்ன பண்ணுவது? இறக்குமதி செய்யலாம். ஏன் இறக்குமதி பண்ணணும்? அதில் கமிஷன் அடிக்கலாம். தாய்லாந்தில் இருந்து அரிசி, பிலிப்பைன்ஸ்ல இருந்து தேங்காய், வியட்நாமில் இருந்து மீன், எல்லாவற்றையும் இப்படி பாக்கெட் போட்டு அமெரிக்கன் சூப்பர் மார்க்கெட் மாதிரி உங்களுக்கு கொண்டு தந்துடுறோம். எல்லாத்துலயும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் வாங்கி கொண்டு தந்துடுறோம். நீங்க அமெரிக்கர்கள் மாதிரி எல்லாம் ஓபன் பண்ணி டக்குனு அடுப்பு அந்த சட்டியில வானலியில கொட்டி சூடாக்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். செல்ஃப் சஃபிஷியன்சி இன் ஃபுட், உணவில் தன்னிறைவு பெற்றிருப்பது மிகப்பெரிய பாதுகாப்பு. தேசிய பாதுகாப்பு, தேசிய பாதுகாப்பு, எனர்ஜி செக்யூரிட்டி, நேஷனல் செக்யூரிட்டி, மிலிட்டரி செக்யூரிட்டி, இதெல்லாம் இருந்தால்தான் நாட்டிற்கு FDI, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், வெளிநாட்டு மூலதனம் வந்து கொண்டே இருக்கும். அதன் மூலம் நமக்கு ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. பாருங்க எதை பத்தி கவலைப்படுறாங்க? நேஷனல் செக்யூரிட்டி, மிலிட்டரி செக்யூரிட்டி, எனர்ஜி செக்யூரிட்டி, ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. அட படுபாவிகளா, ஃபுட் செக்யூரிட்டி பற்றி என்ன பேச மாட்டேங்கிறீங்க? ஃபுட் செக்யூரிட்டி, நமக்கு வேண்டிய உணவை நாமே தயாரித்துக் கொள்வது, அதிலே தன்னிறைவு பெற்றிருப்பது, அதன் மூலம் வெளிநாட்டு தாக்குதல்களுக்கு ஆளாகாமல் பாதுகாப்பாக இருப்பது. நேஷனல் செக்யூரிட்டின்னு முதல்ல வர வேண்டியது ஃபுட் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, ஊட்டச்சத்து பாதுகாப்பு. இந்த மண்ணிலே பிறக்கின்ற குழந்தைகளிலே 40% குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக, நோஞ்சான்களாக பிறப்பதாக யார் சொல்கிறார்? இந்தியாவுடைய பிரதமர் சொல்கிறார். எங்கே சொல்கிறார்? இந்திய பாராளுமன்றத்திலே சொல்கிறார். டாக்டர் மன்மோகன் சிங் நாடாளுமன்றத்திலே சொன்னது, நாட்டிலே பிறக்கிற குழந்தைகளிலே 40% குழந்தைகள் ஊட்டச்சத்து இல்லாதவர்களாக, நோஞ்சான்களாக பிறக்கிறார்கள். ஏன்? அந்த தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து இல்லை, உணவு பாதுகாப்பு இல்லை, தண்ணீர் பாதுகாப்பு இல்லை, கழிப்பறை பாதுகாப்பு, சானிடேஷன் செக்யூரிட்டி, எந்த விதமான பாதுகாப்பும் இல்லாமல், அடிப்படை கண்ணியமே இல்லாமல் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 67-68 ஆண்டுகளாக நாம் விடுதலை அடைந்து இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசாக நம்மை உருவாக்கி காட்ட வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள் காவிக்காரர்களும் காங்கிரஸ்காரர்களும்.
நிலைமை என்ன? அடிப்படையே கிடையாது. தண்ணீரை இழப்பது உணவை இழப்பதாகும். உணவை இழப்பது ஊட்டச்சத்தை இழப்பதாகும். ஊட்டச்சத்தை இழப்பது நம்முடைய அடிப்படை உடல் நலத்தையே இழப்பதாகும். உடல் நலத்தை இழப்பது மனநலத்தை இழப்பதாகும். உடல் நலம் இல்லாத, மனநலம் இல்லாத, கையால் ஆகாத குடிமக்கள் இருக்கிற நாட்டிலே இவர்களெல்லாம் நம்மை விற்று, நம்முடைய வளங்களை விற்று, நம்முடைய வாழ்க்கையை விற்று, நம்முடைய வருங்காலத்தை விற்று பணம் சம்பாதிக்கலாம். அவர்களுக்கு பணம், நமக்கு வாழ்க்கை. நாம் சிந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம், சீர்தூக்கி பார்க்க வேண்டிய நிலையில இருக்கிறோம், முடிவெடுக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். தண்ணீர் என்பது வெறுமனே தண்ணீர் அல்ல. தண்ணீர் என்பது அரசியல். தண்ணீர் என்பது நமது வாழ்க்கை. தண்ணீர் என்பது நம்முடைய வருங்காலம். நிச்சயமாக நம்முடைய வாழ்வாதாரங்களை, நீர் நிலைகளை போற்றி பாதுகாப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.